ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம யூடியூப் வீடியோஸில் வந்து அதிக வியூஸ் போக வைக்கிறது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து பேசிக் செட்டிங்ஸ் வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டோம்னா கன்ஃபார்மாக நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து வியூஸ் அதிகமாக போகும். நார்மலாக போகிறத விட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு வந்து நம்ம வெப் ப்ரௌசரில் போய்ட்டு youtube.studio.com ஓப்பன் பண்ணிக்கலாம். studio.youtube.com ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். பட் வந்து நம்ம வெப் ப்ரௌசரில் போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் வரும். கீழே வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம். இந்த மாதிரி வெப்சைட் வந்து இப்படி தான் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து அப்படியே விசிபிள் ஆகும். அந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். ஜென்ரலில் வந்து நம்மளுடைய யூஎஸ்டி டாலரில் வந்து நமக்கு வரது கரன்சி நமக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது இருக்கும். அது நமக்கு இப்போ தேவையில்லை. சேனல் கிளிக் பண்ணிக்கலாம். சேனல் செட்டிங்ஸில் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய ரெசிடென்ஸ், நம்ம வந்து எந்த கண்ட்ரியில் இருக்கோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு செட்டிங்ஸு, ஏன்னா நம்ம கண்ட்ரியில் இருக்கிறவங்க எந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து நம்ம வீடியோ வந்து ரிலேட்டடாக அதிகமாக பார்ப்பாங்க அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கீவேர்ட்ஸ் வந்து எப்படி சர்ச் பண்ணலான்னா, வெப் ப்ரௌசரில் சாட் ஜிபிடி அப்படின்னு அடித்து உள்ளே போனோன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து கீழே போய் நமக்கு வந்து கீவேர்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம வீடியோ போடுறதுக்குமே இதை வச்சு நம்ம கீவேர்ட்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணிக்கலாம். இதிலே வந்து நிறைய கீவேர்ட்ஸ் வரும். இப்போ ஒரு வீடியோ போடுறீங்க, இப்போ ஒரு குக்கிங் சேனலுக்கு வீடியோ போடுறீங்க அப்படின்னா வந்து நீட் கீவேர்ட்ஸ் ஃபார் குக்கிங் சேனல்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே வரும். அதெல்லாமே அப்படியே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ உங்களோட சேனல் வந்து ஒரு குக்கிங் சேனலாக இருக்கலாம், கிட்ஸ் சேனலாக இருக்கலாம். அது என்ன சேனலோ அதை ரிலேட்டடாக நீங்கள் வந்து உங்களுக்கு கீவேர்ட்ஸ் வேணும்னா இதில் டைப் பண்ணிக்கலாம். இதில் வர கீவேர்ட்ஸ் வந்து அப்படியே அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுடைய வீடியோஸ் வந்து ஈஸியாக வந்து சர்ச் பண்ணும்போது வரும். இப்போது கிட்ஸ் சாங்ஸ் அப்படின்னு போட்டோம்னா கிட்ஸ் சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே வரும். அப்போ உங்களோட வீடியோ வந்து கஸ்டமருக்கு வந்து சஜஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து கீவேர்ட்ஸ்க்காக இந்த சாட் ஜிபிடிங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ குக்கிங் அப்படிங்கிறதுக்கு வந்து இத்தனை இது வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஈஸி ரெசிபீஸ் இதெல்லாமே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் இது ரிலேட்டடாக யார் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு அந்த கண்டென்ட் உங்களோட வீடியோ வந்து வரும். அதுக்காக இது ஒரு ஈஸி மெத்தடு. இப்போ அந்த காப்பி பண்ணிட்டேன். அந்த மாதிரி காப்பி பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து என்னோடய சேனலுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் எல்லாமே நான் கீழே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கீவேர்ட்ஸில் என்னோடய சேனல் வந்து காமெடி ப்ளஸ் வந்து யூடியூப் பற்றின டவுட்ஸு ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸு அந்த மாதிரி. ஸோ அதுக்கு ரிலேட்டடான இதெல்லாமே நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய பேசிக் டேர்ம்ஸு அதெல்லாமே ஜஸ்ட்டு வியூ அக்ரிமெண்ட், அது ஒன்றும் நம்ம பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்லோட் டீஃபால்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் மாற்றணும். இந்த ரெசிடென்ஸும் ப்ளஸ் வந்து கீவேர்ட்ஸ் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அந்த கீவேர்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். சர்ச் பண்ணும்போது நம்மளோட வீடியோஸ் வந்து ஈஸியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ், அது கிளிக் பண்ணிக்கோங்க. கீவேர்ட்ஸ் வந்து பர்டிகுலர் நம்பர்ஸ் இருக்குது, லிமிட் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கணும். அட்வான்ஸ் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ், உங்கள் வீடியோ வந்து யார் பார்க்கணும், கிட்ஸா இல்லை கிட்ஸ் இல்லையா, இல்லை வந்து நீங்கள் அந்தந்த வீடியோக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்தந்த வீடியோக்கு தான் செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் அது சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கிட்ஸ்னால் கிட்ஸ் கிட்ட கொண்டு போய் உங்களோட வீடியோ வந்து சேர்க்கும் யூடியூபர். இல்லை கிட்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு உங்களோட வீடியோ வந்து போகும். அதுதான் அந்த செட்டிங்ஸு, வேறு எதுவும் கிடையாது. அந்த ஒரு செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு கீழே வந்து ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி, நெக்ஸ்ட் மேலே ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டியில் வந்து இந்த 3மே வந்து எனேபிள்டாக இருக்கணும். அது செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 2 எனேபிள்டாக இருக்கும். 3வது வந்து நம்ம ஐடி கொடுத்து தான் எனேபிள் பண்ணி வைக்கணும். நம்மளோட ஐடி கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த எல்லாமே சேவ் கொடுத்துக்கோங்க. இந்த 3மே வந்து நம்மளுக்கு எனேபிளாக இருக்கணும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அது ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. உண்மையாகவே நான் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வியூஸ் எல்லாம் ஒரு 3 வியூ 4 வியூ அதிகபட்சம் 10 வியூஸ் அந்த மாதிரி தான் போகும். இப்போ என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 500 600 அப்படிங்க எனக்கு ரொம்ப பெரிய விஷயந்தான். ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி பாருங்கள். சில வீடியோஸ் எல்லாம் எனக்கு 10,000 மில்லியன் வியூஸ் எல்லாமே போயிருக்கு. ஸோ அதனால் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட் டீஃபால்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன், நம்மளோட வீடியோவோட டைட்டில் என்ன அப்படிங்கிறது பேசிக்காக டிஃபால்ட்டாகவே வந்துடும். டைட்டில் வந்து நான் என்னோடய சேனல் நேம் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் என்னோடய சேனலில் என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே காப்பி பண்ணி போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். உங்களுக்கு என்ன தோணுதோ, இப்போ இந்த உங்களோட வீடியோ கீழே என்ன வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கோங்க. இப்போ சிலர் வந்து டிஸ்க்ளைமர் போடுவாங்க. அந்த மாதிரி டிஸ்க்ளைமர், காப்பிரைட் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அதில் காப்பி பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செட்டிங்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்ட்டு உங்களோட வீடியோஸ் வந்து எவ்வளோ வியூஸ் போகுது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, பாய்.